நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் ரொம்ப வருஷமாகவே என்னுடைய தோசைக்கல்லுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. இதில் வந்து எதாவது ரீடச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். இதை தாண்டி வேறு தோசைக்கல் இந்த அயன் தவா அப்படிலாம் போகிற அளவுக்கு இப்பொழுதுக்கு மைண்ட் செட்டப் இல்லை. ஏன்னா இந்த தோசைக்கல்ல அவ்வளோ லட்டாக தோசை எடுக்க வரும். ஸோ இதே கொஞ்சம் ரீடச்சப் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கடை, இந்த பெயிண்ட்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடையில் போய் ஸ்ட்ராங்கான உப்பு காய்கிதம் சொல்லி ஒன்று விற்பாங்க. அது வந்து ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு நல்லா தேய்ன்னு தேய்ச்சிங்க அப்படின்னாவே சூப்பராக வந்துடும். பட் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ரொம்ப சிம்பிள்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 to 3 days வந்து இதை நான் க்ளீன் பண்ணேன். ஒரு 1 hour டெய்லியும் எடுத்துக்கிட்டேன். அப்படி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்தது. இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு போது நீங்கள் தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். அந்த கிளாஸ் டாப் ஸ்டவ் மேலே நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அடுப்பு வந்து டேமேஜ் ஆகும். சீசனிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வெங்காயம் வச்சு நல்லா அதை கறிக்கிட்டு எடுத்தேன். ஆக்சுவலாக நான் போட்ட தேய்க்கு எனக்கு தோசை வந்து நல்லா ரெகுலராக வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 நாளாவது ஆகும் தான் நினச்சேன். அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல், ஒரு ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி பார்ப்போம், கண்டிப்பாக வராது, ஒரு 10 நிமிஷமாவது போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் வெரி ஷாக்கு. அப்படியே லட்டு மாதிரி வந்தோடனே பயங்கர ஷாக் ஆகிட்டேன். எப்படி இவ்வளோ தேய்ச்சோமே 3 நாளாக போட்டு, எப்படா அந்த கல்லில் இவ்வளோ சூப்பராக தோசை வந்துச்சேன்னு ஷாக்கில் இருந்தேன். எனக்கே ஒன்றும் புரியலை, எப்படி தான் இப்படி வந்ததுன்னே எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு தோசையே வந்து எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக வந்துருச்சு. அப்புறம் அந்த என்ன ஸ்க்ரப்பு வாங்கினேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்து இந்த மாதிரி அலுமினியம் இண்டோலியம் கல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு வேலை செய்யலான்னு எடுத்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே புரியாது. அது எனக்கு சொல்லவே வேண்டாம், அன்றைக்கி ஒன்றும் தலைகால் புரியல எனக்கு இப்படி தோசை வரவும். 2வது சக்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எறா தொக்கு தான். இதில் வந்து லாஸ்ட்டாக நானே அரைச்ச கருவேப்பிலை பொடி கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டை வேறு லெவல் ஆக்கிருச்சு. அப்புறம் நான் யூஸ் பண்ண அந்த உப்பு காகிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டைப் தான். ரெட் கலரில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இதிலே க்ரீன் கலரும் இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் கையில் வச்சு பிச்சிங்னாவே வந்துடும். இது வந்து கத்திரிக்கோலை வச்சு வெட்டும் போது தான் அது வந்து வெட்ட முடியுது. அப்புறம் தோலில் பட்டாவே அப்படியே ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்துடும். செம்மையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏங்க ஒரு குக்கர் வாங்கிட்டேன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், அதுக்காக இப்படியா எல்லா இடத்துலையும் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறீங்க. குக்கர் ரேட் சொல்லலை, பிராண்ட் என்னன்னு சொல்லலை, எந்த பிளாட்ஃபார்மில் வாங்கினேன்னு சொல்லலை அப்படின்ட்டு. அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்டை வச்சு 15 வீடியோ 20 வீடியோ போடுறாங்க. சரி, நம்ம இதை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாங் வீடியோக்காக வெயிட் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேருந்து மெசேஜ் அப்படியே தொளிச்சிட்டிங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் பிராண்டு, மிந்த்ராவில் வாங்கியிருந்தேன். ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1750 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். 3 லிட்டர் குக்கர், இதுதான் விவரம். அப்புறம் ஏன் இது வாங்கினேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அலுமினியம் குக்கர் வந்து 3 லிட்டர் வந்து எனக்கு டேமேஜ் ஆகிருச்சு. அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்ம ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் போய் நான் கேட்டேன். பட் அவங்க குறிப்பிட்ட அந்த டைப் தான் எடுக்கணும், இந்தந்த கலெக்ஷன் தான் இருக்குது, இதை தான் நீங்கள் எடுத்தாகணும் அப்படின்ட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ராடக்ட் மட்டும். அப்புறம் நான் நிறைய வேறு கடைகள்லாம் போய் பார்த்தேன். எனக்கு எல்லாருமே வந்து 2500 3000 சொல்லும்போது இதுவாக இருந்தது. அமேசான்லேயும் 2400 என்னமோ இருந்தது. எனக்கு செட்டே ஆகலை. மிந்த்ராவில் ஓவர் நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1700 கிட்ட வந்தது. மிந்த்ராலேயும் 2000 இருந்தது. பட் வந்து ஒரு மிட் நைட்டில் பார்த்திங்கன்னா 1700 வந்தோடனே உடனே டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். இது வந்து வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அந்த மூடி தான். இது ஸ்பில் ஆகி நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சா கூட பொங்கி கீழே ஊற்றாது. அந்த மேலே அந்த மூடியில் இருக்க அந்த கர்வ்லேயே அங்கேயே நின்றோம். அதுக்காக தான் மெயினாக பார்த்து வாங்கினேன். ஏன்னா பொங்கி கீழே ஊற்றி அதை ஸ்டவ்வை தொடச்சி அதுவே பெரிய தொல்லையாக இருக்கும். இதில் வந்து அந்த தொல்லை இல்லை. இப்போ வரைக்கும் ஒரு 10 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை. பிராண்டெல்லாம் என்னென்ன பிராண்டு இதெல்லாம் பார்த்துக்குங்க. லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சமைச்சும் பார்த்துட்டேன், எல்லா விதமான டிஷ்ஷும் இதில் செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாமே சூப்பர் தான், நல்லா வந்தது. நமக்கு பிடிச்ச ஒரு செட்டிநாடு கிரேவி தான் இதில் செஞ்சிட்ருக்கேன். நல்லா வந்ததுங்க. அதாவது அந்த விசில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைல்டு சவுண்டாக இருக்குது. 2வது அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்கும்போது அதில் வந்து ஒரு குட்டி அந்த மூடியில் வந்து ஒரு நாப் மாதிரி இருக்குது. அது வந்து மேலே தூக்கி இருக்கும் ப்ரெஷர் உள்ளே இருக்கும்போது. ப்ரெஷர் உள்ளே வந்து ரிலீஸ் ஆகிருச்சு அப்படின்னா அது உள்ளே போயிடுது. ஸோ அதுவே நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் மாதிரி சூப்பராக இருக்குது.
இட்லி தோசைக்கு மாவு பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம்பு சோளம் கேப்பை இந்த மாதிரி தான் அரைக்கிறேன். இந்த ஒயிட் ரைஸும் அப்புறம் இந்த உளுந்தையும் போட்டு எப்போதும் அதே போட்டு அரிசி மாவு அரைச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு அது அவ்வளோ நல்லது இல்லை. அப்புறம் எப்போ தான் இந்த மாதிரி இந்த கம்பு சோளம்லாம் மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் திணை பொங்கல் சாப்பிட்றோம், நாங்கள் வந்து குதிரைவாளி அரிசியில் தான் நாங்கள் வடித்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. நமக்கு அந்தளவுக்குலாம் அட்வான்ஸாக போக தெரியலனாலும் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் வந்து சிறுதானியங்களை எடுத்துக்க பார்க்கணும். கஷ்டம்தான் டேஸ்ட்டு. நம்ம வந்து அரிசியை சாப்பிட்டுட்டு இதுக்கு டேஸ்ட்டு மாறுறது கஷ்டம்தான். அதுவும் குறிப்பாக அந்த கேப்பையிலலாம் தோசை கொஞ்சம் கன்றாவியாக தாங்க இருக்குது, வாயில் வைக்க முடியல தான். பட் பழக்கப்படுத்திக்க தான் ஆகணும். ஏன்னா வந்து சுகர்லாம் வந்து நெருங்கி வந்துடும் போல், அந்தளவு பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் இந்த மாதிரி அந்த ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த சிறுதானியங்களில் என்னென்னலாம் போட்டால் அந்த தோசை மாவு கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படிலாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லா விஷயங்களுமே இருக்குது. எதை போட்டு தோசை மாவு அரைக்கலாம், எதை போட்டு வந்து உப்புமா செய்யலாம், அந்த ஒயிட் ரைஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நான் ஒரு 4-5 விஷயம்லாம் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் என்னென்னலாம் அந்த சிறுதானியங்களை வச்சு நான் என்னென்ன டிஷ்ஷெலாம் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான சில்வர் கண்டெய்னர்ஸ்லாம் என்கிட்ட நிறைய இருந்ததுங்க. அதெல்லாம் யூஸே இல்லாமல் இத்தனை வருஷமாக வச்சுருந்தேன். சரி, இதில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த உளுந்து இந்த கொஞ்சம் அதிகமாக இந்த 1 kgக்கு மேலே இருக்க ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து அதில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ராசரி ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே தான் இத்தனை வருஷமாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ஒரு சேஞ்சாக எதெல்லாம் வந்து வண்டு பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்கோ அதை மட்டும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் இந்த சில்வர் கண்டெய்னரில் போட்டு தான் வெளியே தான் வச்சு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் சூப்பராக தான் யூஸ் ஆகுது. உளுந்து கூடயே பார்த்திங்கன்னா என்னுடைய குட்டி ஆளாக்கை வந்து அதிலே போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய ஆளாக்கு இது தான். இதெல்லாம் எதுக்கு எனக்கு கொடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு நான் வந்து அரிசிலாம் பொங்கி சாப்பிடுவேன்னு நினச்சி கொடுத்துருக்குறாங்க. பட் நோ யூஸ் இப்போ வரைக்கும். அப்புறம் என்னென்ன ஐட்டம்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி ஒரு செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருப்பேன். ஏன்னா அதெல்லாம் அந்த கபோர்ட் ஒர்க் உள்ளே போயிடறனால எனக்கு தேடி ஒரே மாதிரி இருக்கா எல்லா டப்பாவும் தேடி எடுக்கிறதே எனக்கு கஷ்டம். ஸோ இதை எழுதி மேலே ஒட்டிட்டேன் அப்படின்னா அதை பார்த்து டக்குன்னு எந்த டப்பாவில் எது இருக்குதுன்னு கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணி எடுத்துருவேன். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் உள்ள கடுகை கொட்டி வச்சுட்டு வெளியே வந்து அதுக்குன்னு ஒரு ஃபேன்சியான ஸ்டிக்கர் வாங்கி மஸ்டர்ட் சீட்ஸ் அப்படின்னு எழுதி விட்டுறாங்க. அதெல்லாம் ஏங்க, அதெல்லாம் பார்த்தாவே தெரியாதா? ஒரு கிளாஸ் கண்டெய்னர் விசிபிளாக நம்மளுக்கு தெரியுது, அதில் என்ன நீங்கள் வந்து கடுகு உள்ளே போட்டு வச்சுருக்கீங்கன்னு ஒரு ஸ்டிக்கர் வேறு. இதெல்லாம் ஓவர். அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி பார்த்தோன்னே தெரியக்கூடிய ஐட்டமில் அது ஒட்ட வேண்டாம் தான் எனக்கு தெரியுது. சில ஐட்டம்லாம் வந்து நமக்கு அடிக்கடி எடுக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், இந்த டப்பா வந்து இதில் உளுந்து இருக்குது, இதில் வந்து அரிசி இருக்குது அப்படின்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். பட் நான் கொஞ்சம் இதெல்லாம் உள்ளே தூக்கி வைக்கிறனால எனக்கு எல்லா டப்பாவும் ஒரே மாதிரி இருக்கனால மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன். பட் தயவு செஞ்சு இந்த கிளாஸ் கண்டெய்னரில் விசிபிளாக தெரிகிற விஷயங்களில் ஒட்டாதீங்க. நீங்கள் வந்து இந்த கரம் மசாலா, மிளகாத்தூள் இந்த மாதிரி வேணால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒட்டி வைக்கலாம். என்னடா பொழுது போயிருச்சு, இன்னும் நமக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு நினச்சேன். நடந்துருச்சு, நடத்திட்டேங்க. கட்டிங் போர்டு வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேங்க, மதுரையிலேருந்து வந்துச்சு. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் அந்த ஒருவன் நான் தாங்க எப்போதுமே.
எவ்வளோ பேர் வாங்கி ரிவ்யூ சூப்பராக போட்டிருக்காங்க. எல்லாரோடைய கட்டிங் போர்டுமே சூப்பராக பளபளன்னு இருக்குது. நமக்கு மட்டும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பேக்கேஜு. ஆனால் அவங்க வந்து நல்லா தான் பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கொரியர்காரர் வந்து அதை வந்து ஃபுட்பால் மாதிரி போட்டு விளையாடி தாக்கி கொண்டாந்து கொடுத்துருக்கார் போல். ரொம்ப டேமேஜ். எனக்கு இது வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்லேயே அந்த கட்டிங் போர்டு போயிடும் தான் தோணுது. அவ்வளோ சூப்பரான ஒரு கட்டிங் போர்டு அது. நல்லா இருந்திருந்தா நான் கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். எனக்கு அவ்வளோதான் சாட்டிஸ்ஃபை ஆகலை. பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கட்டிங் போர்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய பால்கனி அப்டேட்டை கொஞ்சம் பார்த்துக்கலாம். 2 செடி வந்து ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது புளிய மரம் மாதிரியே இருந்தது. அந்த இலையெல்லாம் அந்த புளிய இலை மாதிரி சூப்பராக இருந்தது. நர்சரியில் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. 80 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் இதில் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதனால் அந்த செடியை வந்து நான் இப்போ கொன்னுட்டேன். என்ன பண்ணேன்னா அந்த செடியை வாங்கி இப்படி தண்ணிக்குள்ளே விட்டேன் பாருங்கள். எல்லா மண்ணையும் அப்படி கரைச்சிட்டு வேரை மட்டும் எடுத்து நம்ம மண்ணில் நட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணேன். பட் நான் இது பண்ணது வந்து பெரிய மிஸ்டேக்கு. நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பேக்கெட்லேருந்து பிரித்து அப்படியே மண்ணில் வந்து நட்டு வச்சுருந்துருக்கணும். நான் இப்படி பண்ணனால பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த செடி வந்து நாளுக்கு ஆக 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 அது காஞ்சு ஒரு மாதிரி ஆயிருச்சு. கடைசியாக இப்போ இவர் வந்து உயிரோடு இல்லை. மொத்தமாகவே முடித்து கொன்னுட்டேன். எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு அழகான செடியை வாங்கிட்டு வந்து இப்படி முடிச்சு தள்ளிட்டோமே அப்படின்னு. இவர் வந்து ஸ்மால் சைஸ் தென்னை மரம். இவரும் என்னோடய ஃபேவரட் செடி. இவரையும் ஓரளவு இப்போ கொண்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் எப்படியாவது காப்பாற்றிடணும். எனக்கு இப்போ தாங்க அந்த புரிதலே வந்திருக்கு. செடிக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் நினச்சேன் தண்ணி ஊற்றினா நல்லா எந்த செடியாக இருந்தாலும் வந்துடும், எந்த மண்ணாக இருந்தாலும் வந்துடும் அப்படின்ட்டு. பட் மெயின் வந்து அந்த மண் கலவை தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நர்சரியிலேருந்தே அந்த மண் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதில் வச்சுருக்க செடி எல்லாமே கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்குது. அந்த க்ரீனிஷாக கொஞ்சம் நல்லா வருது. எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஸோ நீங்களும் இப்போ செடி வளர்க்குறீங்க பட் எல்லாமே வந்து போட்டுன்னு சாவுது அப்படின்னா மண்ணை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாணி இருக்கு இல்லையா, அதையும் வந்து அந்த மண்ணில் கலந்துக்குங்க. அப்புறம் காய்கறி உரம் நீங்களே வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா அதையும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது நர்சரியில் 120 ருபீஸ் சொல்கிறாங்க ஒரு மூட்டை. அதை வாங்கிட்டு வந்து அதில் வந்து உங்கள் செடி வச்சு பாருங்கள். பயங்கர டிஃப்ரென்ஸ் தெரியுது. பால்கனி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு என் செடியெல்லாம் அடுக்கி வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். எல்லா தொட்டியும் வைக்கிறதுக்கும் எனக்கு அந்த கீழே வந்து பிளேட் பத்தலை. ஸோ அந்த பக்கெட் பிரியாணியில் வரக்கூடிய மூடியை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இப்போ ரொம்ப வந்து எனக்கு இந்த ப்ரௌனி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. என்ன மாதிரியே யாருக்காவது ப்ரௌனி அடிக்ட் இப்போ ரீசெண்டாக ஆனீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது என்டர்டைன்மெண்ட்டாவோ இல்லை யூஸ்ஃபுல்லாகவோ இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், அப்புறம் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.